தொகுதி மறைவு திமுக வந்து மறைவு பார்த்துட்டு சரி, பாராளுமன்றம் வந்து 1/3 மகளிருக்காக இடஒதுக்கீடு செய்ய வேண்டும்ன்ற மசோதா பாஸ் ஆயிடுச்சு. அது பாஸ் ஆகி 2-3 வருஷம் ஆயிடுச்சு. 543 பேர்ல இருக்கிறதுல 1/3 மகளிருக்கு கொடுக்கணும்ன்றது காங்கிரஸ் கட்சி ஆதரிச்சு ஒரு மனசா எல்லாரும் பாஸ் பண்ணிட்டோம். அதை அமல்படுத்துங்க நாங்க சொல்றோம். காங்கிரஸ் கட்சியோட நிலை என்ன? மகளிருக்கு 1/3 இடஒதுக்கீடு கொடுக்கணும். இது 543லயே கொடுங்கன்னு சொல்றோம். ஆனா பாஜக என்ன சொல்றாங்கன்னா, இது முதல்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில இது எல்லாத்தையும் தொகுதியெல்லாம் சீரமைப்பு செய்து அதிகமாக ஜனத்தொகை இருக்கிற மாநிலங்களுக்கு அதிக சீட்டுகளும், ஜனத்தொகை கம்மியா இருக்கிற மாநிலங்களுக்கு குறைஞ்ச சீட்டும் கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்து அந்த சீட்டை எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் 1/3 கொடுக்கலான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்காக போன தடவை முயற்சி பண்ணாங்க. அது வந்து போன தடவை தோத்து போச்சு. ஏன்னாக்கா அவங்க வந்து 3/2 அவங்களுக்கு அந்த ஓட்டு வரணும். திமுகவும் அது எதிர்த்து தான் ஓட்டு போச்சு. அப்புறம் இன்ஃபார்மலா அவங்க இன்னொரு ப்ரொபோசல் கொடுத்தாங்கன்னாக்க, அது ஏன் நான் தோக்கடிச்சோம்னா, காங்கிரஸ் கட்சி ஜனத்தொகை கம்மியா இருக்கிற ஸ்டேட், தமிழ்நாடு மாதிரி இருக்கிற ஸ்டேட்ல எல்லாம் நமக்கு வந்து பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடும். ஜனத்தொகை அதிகமா இருக்கிற ஸ்டேட் உத்தரப்பிரதேசம், பீகார் போற மாநிலங்கள்லாம் பிரதிநிதித்துவம் கூடும். ஏற்கனவே நம்மளுடைய வேல்யூ இந்தியன் பாலிடிக்ஸ்ல, இந்தியன் பார்லிமெண்ட் நம்ம கம்மியா இருக்கு. இந்த ப்ரொபோசல் பாஸ் ஆச்சுன்னா நமக்கும் இன்னும் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷனுடைய வேல்யூ குறைஞ்சு போயிடும்ன்றதுக்காக நம்ம வந்து எதிர்த்து ஓட்டு. அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபார்மல் ப்ரொபோசல் ஒன்று வச்சாங்க. எல்லாருக்கும் யூனிஃபார்மா 50% கூட்டிடலாம் அப்படின்னு. அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, தமிழ்நாடு பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 சீட்டு. இந்த 40 சீட்டு வந்து 60 சீட்டா மாறும். உத்தரப்பிரதேசம் 80 சீட்டு, 80 சீட்டு வந்து 120 சீட்டா மாறும். ஆனா மேலோட்டமா பார்க்கும்போது எல்லாருக்கும் ஈக்குவல் பர்சன்டேஜ் தானே இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா என்ன ஆகும்னாக்க, ஃபர்ஸ்ட் சபையில 543 பேர் இருக்கிற சபையிலேயே பேசுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்பீக்கருக்கு எல்லாரும் பேரும் தெரியாது. அதை 815 கூட்டிங்கன்னா இன்னும் டைமே இருக்காது பேசுறது. இன்னொரு 300 பேர்கிட்ட சேர்த்து விட்டீங்கன்னாக்கா அங்க பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. பார்லிமெண்ட்ல யாருக்கும் பேசுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்காது. ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் வந்து ஒரு 800 பேர் இருக்கிற சபையில நடக்கவே முடியாது. அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, எல்லாருக்கும் ஈக்குவலான பர்சன்டேஜ் தானே இன்க்ரீஸ் பண்ணோம். அதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, இப்ப நமக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் 40 சீட் தான் வித்தியாசம். பாண்டிச்சேரி, தமிழ்நாடு சேர்த்து 40, உத்தரப்பிரதேசத்துக்கு 80, நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் வந்து 40 தான். ஆனா எல்லாருக்கும் 50% கூட்டினாங்கன்னா நம்ம வந்து 40 வந்து 60 மாறும். உத்தரப்பிரதேசம் 80ல இருந்து 120 மாறிடும். அப்பனா நமக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் வந்து 60 போயிடும். அப்புறம் என்ன ஆகும்னா, வட மாநிலங்களை மட்டுமே வெற்றி பெற்றால் ஒரு 400-500 சீட்டு ஜெயிச்சிடலாம். தமிழ்நாட்டை பத்தியோ, தென் மாநிலங்களை பற்றியோ, ஒரிசா போன்ற சின்ன மாநிலங்களை பற்றியோ யாரும் கவலைப்படாம இருப்பாங்க. அரசியல் வந்து முழுக்க இந்தி பேசுகின்ற மாநிலங்களை மையமாக வைத்து நடக்கும். நம்ம ஏற்கனவே ஜனத்தொகையை குறைச்சிருக்கோம், அதிகமான டாக்ஸ் கட்டுறோம், ஆனாலும் நமக்கு பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடும். அதனால காங்கிரஸ் கட்சி இதை எதுக்குது. எங்களுக்கு மகளிருக்கு இடஒதுக்கீடு கண்டிப்பா கொடுக்கணும். மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா இந்த 543லயே 181 தொகுதிகளை மகளிருக்கு இடஒதுக்கீடு செய்திருந்தது தான் எங்களுடைய நிலை. திராவிட முன்னேற்ற கழகம் இதே நிலையில தான் கடந்த பாராளுமன்ற தொடர்ல இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா பாஜக கிட்ட இருந்து அழுத்தம் வருகிறது என்று எங்களுக்கு பல செய்தி வருது. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பாஜக அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை துவக்கிட்டாங்க. என்ன பேச்சுவார்த்தை துவக்கிருக்காங்கன்னா, இதை நீங்க ஒத்துக்குங்க, அதுக்கப்புறம் நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றதையும் நாங்க கொண்டு வந்துடுறோம், அதுக்கும் ஒத்துக்குங்க. அதோட அதை அப்படி சொல்லி ஆசை காட்டுறாங்க டிஎம்கேக்கு. 2029லயே சட்டமன்ற தேர்தல் வந்துடும், நீங்க ஒன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம். ஆனா அந்த பாதையில டிஎம்கே போச்சுன்னா, நான் திருப்பி சொல்றேன், இந்த தேர்தலில் வந்த முடிவுகளோட இன்னும் மோசமான முடிவுகள் தான் வருகின்ற தேர்தல். அந்த நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தார்கள் என்றால், வருகின்ற தேர்தலிலே அவர்களுக்கு இந்த தேர்தலில் கிடைத்த நிலையை விட இன்னும் மோசமான நிலை தான் வரும். ஏன்னா இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து தாவேகா கூட்டணி வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தாவேகா கூட இருக்கின்ற கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, இந்தியன் முஸ்லீம் எல்லாம் ஒரு கருத்தோட இருக்கிறோம். இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இதுல வந்து தங்களுடைய நிலையை மாற்றிக் கொண்டார்கள் என்றால் விபரீதங்கள் அவர்களுக்கு அதிகமாக. தமிழக அரசு அலுவலகங்கள்ல எத்தனை சோதனைகள் நடத்தினாலும் கையெழுத்து வாங்குறதும் கணக்கில் வராத பிடிவதும் தொடர்கதையாவே. ஊழலை ஒழிக்கணும்னா எஃபிஷியன்சி மூலமாகவும் டிரான்ஸ்பரன்சி மூலமாக தான் ஒழிக்க முடியுமே தவிர, டிஸ்கிரிஷனரி பவர் என்ன அதிகாரி கிட்டையோ யார்ட்டையோ இருந்தாக்க அது கண்டிப்பாக ஊழலை உருவாகும். டிஸ்கிரிஷனை குறைக்கணும், டிரான்ஸ்பரன்சி எஃபிஷியன்சி உருவாக்கணும். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் மூலம் தான் பண்ணும். இது வந்து தன் ஒரு அதிகாரியுடைய
முடிவால் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், ஒரு டிஸ்கிரிஷன் இருந்தா அந்த இடத்துல ஊழல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டிரான்ஸ்பேரன்சி அண்ட் எஃபிஷியன்சி வில் ஒன்லி லீட் டு நோ கரப்ஷன். இடைத்தேர்தல் குறித்து வந்து எந்த ஒரு கோரிக்கைக்காக ஒரு நபர் பேச மாட்டாங்க. அதிகரிக்கிறது வந்து அதிமுக சரி, என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு நல்ல மெஜாரிட்டி இருக்கு. 107 சீட்டு அவங்க கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் 4-5 கட்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க கம்ஃபர்டபுளா 5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தலாம். அவங்களுக்கு எந்த விதமான புது எம்எல்ஏயும் தேவையில்லை. யாரும் ராஜினாமா பண்ணிட்டு வந்து அவங்க கூட சேரணும்னு அவசியமும் கிடையாது. அதனால அவங்க கம்ஃபர்டபுளா கான்பிடண்டா 5 வருஷம் நடத்தலாம். அவங்கள விட்டுட்டு யாரும் போக போறதுல அவங்க கூட யாரையும் சேர்த்துக்கணும்னு அவசியமும் இல்லை. இந்த ராஜினாமா பண்ணிட்டு வரதை நான் ஏத்துக்கல. அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி மக்களுக்கு நடக்கின்ற தேவையில்லாத ஒரு சர்ச்சை தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜினாமா பண்ணி அவங்களை எல்லாம் வந்து இன்னொரு கட்சியில சேர்த்து திருப்பி அவர்களை இடைத்தேர்தலை சந்திக்க வைக்க வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க வேண்டிய விஷயம். இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அனைத்து மாநிலங்களிலுமே ஜவஹர் நவோதயா பள்ளிகள் இருக்கு. உங்க மாநிலத்துல மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியை நீங்க தடுக்கிறீங்க என்ன உச்சநீதிமன்றம் அப்படி கேட்கல. டைம் கொடுத்துருக்காங்க, நான் பார்த்தேன். உச்சநீதிமன்றம் இன்னும் 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன நிலை எடுக்கணும். நம்மளுடைய ஃபியர் என்னன்னாக்க நவோதயா ஸ்கூல் வந்தாக்க ஹிந்தி கட்டாய பாடமா இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஸ்டாஃப் இருக்கான்னு பார்க்கணும். என்ன பண்ணுவாங்க, நவோதயா ஸ்கூல் திறப்பாங்க. அதில் நிறைய எனக்கு தெரியும், அதில் சில பயன் இருக்கு. ஜவஹர்லால் நேரு நவோதயா ஸ்கூல் தான் அது பேர். இப்போதான் அது பேர் பிஎம் ஸ்ரீன்னு ஏதோ பேரை மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஜவஹர்லால் நேரு பேரை எல்லாத்துல இருந்து மாற்றணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. நேரு யுவகேந்திரா பேரையும் மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்கூல் நடத்துறதுல தப்பு கிடையாது. ஆனால் என்ன எனக்கு இப்போ அச்சம்னா, அங்கே வந்து தமிழ் கற்றுக் கொடுப்பாங்களா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தமிழ் கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க ஸ்டாஃப் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கேல்ல ஸ்டாஃப் கிடையாதுன்னு சொல்லி வெறும் ஹிந்தியை மட்டும் கற்றுக் கொடுப்போம். அது எனக்கு பயம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணோம்னா நீங்கள் எல்லா ஸ்கூல்லையும் 3 மொழி கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்றதா கண்டிஷன் போடுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற ஸ்கூல்லையும் நீ 3 மொழி கொள்கை NEP-யை ஒத்துக்கிட்டா தான் உங்களுக்கு நான் ஃபண்டு கொடுப்பேன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு அச்சமா இருக்கு. அதனால இதை வந்து ஜாக்கிரதையா தான் அணுக வேண்டும். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஒரு கொள்கை முடிவு எடுக்கும். கூட்டணி கட்சிகள்ல இருந்து யாராவது எங்க கட்சியில் வந்து சேர்ந்தா நான் சேர்த்துக்க மாட்டோம். கடந்த முறை திராவிட முன்னேற்றங்கள் அந்த மாதிரி ஒரு கொள்கை முடிவு எடுத்தாங்க. கூட்டணியில் இருக்கிற கட்சியில இருந்து யார் வந்தாலும் அவங்கள சேர்த்துக்கல. அந்த கொள்கை முடிவை என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகாவும் அதோட தலைவர் முதல்வர் அவர்களும் ஒரு எடுக்க வேண்டும். எந்த கூட்டணி கட்சியில இருந்து யாராவது வந்து தன் கட்சியில வந்து சேர்ந்தாங்கன்னா நாங்க சேர்த்துக்க மாட்டோம்ன்ற பிரகடனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 12வது படிக்கிற மாணவன் வந்து மாணவனை கத்தியால் குத்துறதும், சட்ட ஒழுங்கு வந்து அவரோட மோசமான நிலைமையில் இருக்கிறதும், அங்கங்க காவல்துறை மரணங்கள் நடக்கிறது திருப்பி சொல்றேன். இதை வந்து கவர்மெண்ட் மேல வந்து பழி சொல்றது நான் ஏத்துக்க மாட்டேன். இது இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்ல, கடந்த திராவிட முன்னேற்ற கழக கவர்மெண்ட்லயும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக கவர்மெண்ட்லயும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இது ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம். மாணவர்கள் இன்னொரு குத்துறாங்கன்னா அது சமுதாய பிரச்சனை. அதை வந்து அரசாங்கம் மட்டும் தீர்க்க முடியாது. குடும்பங்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், சமுதாயம், இதுல எல்லாம் மாற்றம் வரணும். அவர்களெல்லாம் வந்து நல்ல வழியில பிள்ளைகளை வளர்த்தணும். இந்த மாதிரி ஒரு வயலண்ட் பிஹேவியர் யாராவது எக்ஸிபிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சொசைட்டியா அதை பார்த்து தான் சரி பண்ண முடியும். அரசாங்கமே தடுக்க முடியாது. ஆசா பாசத்துக்காக நடக்கும் குற்றங்களை எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு காவல்துறையும் தடுக்கவே முடியாது. அதை வந்து வேணா விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஒருத்தருக்கு முகம் வந்துருச்சு, நம்மால் கையில இருக்கிற பாட்டில் எடுத்து இன்னொருத்தர் அடிச்சிட்டாருன்னா போலீஸ் ஏன் தடுக்கல நான் கேட்க முடியும்? அதெல்லாம் பண்ணவே முடியாது. பேஷன், கிரைம் ஆஃப் பேஷன், அது வந்து யாருமே தடுக்க முடியாது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இதுவே ஒரு மாப் வயலன்ஸ், ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம், ஒரு மாஃபியா செய்யற குற்றம், இதுவே இல்லைன்னா ஒரு 2 கம்யூனிட்டிக்குள்ள ஒரு கலவரம் ஏற்படுது, அதுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு, அதை தடுக்கலன்னா காவல்துறையை கேட்கலாம். கஸ்டோடியல் டெத்துக்கு வந்து எல்லா கவர்மெண்ட்லயும் கஸ்டோடியல் டெத் நடக்குது. இதுக்கு காரணம் வந்து அரசாங்கம் கிடையாது. அரசாங்கத்துல இருந்து யாரும் வந்து ஆர்டர் போடல போலீஸ்க்கு அந்த குற்றவாளியை வந்து நீங்க சித்திரவதை பண்ணுங்க, அவங்களை அடிச்சு நீங்க விசாரணை பண்ணுங்கன்னா சொல்றதே கிடையாது. இது கலாச்சார பிரச்சனை, போலீஸ் கலாச்சார பிரச்சனை. இந்தியன் போலீஸ் என்பது ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அது ஒரு கொலோனியல் மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க. எதுக்காக ஆங்கிலேயர் காவல்துறையை உருவாக்குனாங்க? இந்தியர்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும், அந்த பூட்ஸ் காலால மிதிச்சு அவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்தியன் போலீஸ். அதே மைண்ட் செட்ல தான் இன்னும் இந்த போலீஸ் நடந்துட்டு இருக்கு. மக்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு போலீஸ் இன்னும் செயல்படுது. அது மாற வேண்டும் என்றால் டிஜிபியில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரையும் ரீஓரியன்டேஷன் அனுப்பணும், ரீட்ரைனிங் அனுப்பணும், கவுன்சிலிங் கொடுக்கணும், சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு ஆட்டிடியூடையே மாற்றணும். இது வந்து இந்த அரசாங்கத்துடைய தப்போ, கடந்த அரசாங்கத்துடைய தப்போ, அதற்கு முன்பாக இருந்த அரசாங்கத்துடைய தப்போன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இது ஒரு கல்ச்சரல் ப்ராப்ளம் ஆஃப் தி இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கும். ஏன்னா அவர்கள் ஒரு கொலோனியல் மைண்ட் செட்ல இன்னும் செயல்படுகிறார்கள். அதை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு போலீஸ் ரெஃபர்மேஷன் கமிஷனை அமைத்து
டிஜிபியில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரையும் ரீட்ரெயின் பண்ணணும். 6 மாத காலத்துல வந்து திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரும், மு.க. ஸ்டாலின் திரும்பவும் அரியணையில் அமர்வாருன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் கற்பனைக்கு எல்லையே கற்பனை பண்றதுல வந்து தடையே கிடையாது. நம்மளுடைய அரசியல் சாசனத்திலையும் நம்மளுடைய சட்டத்திலையும் கற்பனைக்கு வந்து தடையே கிடையாது. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கற்பனை பண்ணலாம். கற்பனை நன்றாக பண்ண வேண்டும், கலராக கனவு காணலாம். அவ்வளவுதான். புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன், நல்லாவே புரிஞ்சுக்கிறேன். கற்பனைக்கு எல்லை இல்லை என்பதை நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன். அதாவது வேலை அரசியல் தமிழக காலத்தில் மாநில வேலூர் தலைவர் வந்து யாரும் போடாத காலம். என்னங்க? வேலை வந்து போஸ்ட் தலைவர்கள் வந்து போவாங்க. இல்ல இன்னைக்கு ஃபேஸ்புக் வந்துருச்சு. எனக்கு பேனரே அடிக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். பேனரு போஸ்டர்லாம் அடிச்சு எல்லாம் ஊரை வந்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஈக்கலாஜிக்கலி ஃப்ரெண்ட்லியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் டிஜிட்டல்ல போயிட்டு தான் போயிட்டு. மும்மொழி கொள்கையில வந்து 3வது மொழியா ஹிந்தியத்தை கத்துக்கணும்னு அவசியம் இல்லை, சமஸ்கிருதத்தை கூட கத்துக்கலாம்னு உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லுவாங்க. சமஸ்கிருதம் ஹிந்தின்னு தான் சொல்லுவாங்க. என்னன்னா 3வது மொழி யார் எதை வேணா கத்துக்கலாம் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல டீச்சர் இருக்கணும்ல. இப்ப நான் வந்து 3வது மொழியா பெங்காலி கத்துக்கணும்னு சொல்றேன்னு வச்சுங்க, பெங்காலிக்கு டீச்சர் இருக்கணும்ல, நீங்க அப்பாயின்ட் பண்ணணும்ல. என்ன சொல்லுவாங்க? டீச்சர் ஹிந்தி டீச்சர் மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ராப்ளம் என்னன்னா 3 மொழி கொள்கையில நாங்க ஹிந்தியை கம்பல்சரி ஆக்கலன்னு சொல்றது மேலோட்டம். ஆனா பிராக்டிக்கலா அந்த இதுக்கு எடுத்து போகும்போது 3 மொழி கொள்கை நீ 3 மொழி படிக்கணும். சரி, நான் வந்து தமிழும் இங்கிலீஷும் அப்புறம் பெங்காலியும் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ள போய் ஸ்கூல்ல சேருதுன்னா அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்க? பெங்காலி டீச்சர் கிடையாது, ஹிந்தி டீச்சர் தான் இங்க இருக்கிறாங்க, அதனால ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. பை டிஃபால்ட் அது இட் வில் பிகம் கம்பல்சரி. அதனாலதான் அதை எதிர்க்கணும். அதான் சமஸ்கிருதத்தை ஹிந்திக்கு மட்டும் தான் டீச்சர் போடுவாங்க. ஏன் பெங்காலி கத்து கொடுங்க, இல்லாட்டி எனக்கு அசாமீஸ் கத்து கொடுங்க, ஏன் இல்லைன்னா மலையாளம் கத்து கொடுங்க. இல்ல டீச்சர் எங்க டீச்சர் அப்பாயின்ட் பண்றாங்களா? உத்தரப்பிரதேசத்துல நீங்க நான் கேட்கறேன், உத்தரப்பிரதேசத்துல எத்தனை தமிழ் டீச்சர் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல? மத்திய பிரதேசத்துல எத்தனை தெலுங்கு டீச்சர் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல? ஹரியானால எத்தனை கன்னட டீச்சர் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல? அதை சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஹிந்தி டீச்சரை நீங்க வந்து கொண்டு வந்து இங்க வந்து நியமிச்சு நீ 3வது மொழி ஹிந்தி தான் கத்துக்கணும்னு கட்டாயாக்குறீங்களே. தமிழ் எங்கேயாவது எத்தனை ஸ்கூல்ல உத்தரப்பிரதேசத்துல ஒரு மாணவன் போய் நான் 3வது மொழி படிக்கணும்னா, தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டானா அந்த அங்க எங்க டீச்சர் நீங்க அப்பாயின்ட் பண்ணிருக்கீங்க? அந்த கணக்கை கொடுக்க சொல்லுங்க. சார், தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் ஒரு நிலை எடுக்கும், கர்நாடகாவில் ஒரு காங்கிரஸ் அவங்க ஒரு நிலை எடுப்பாங்க. 2 நிலையும் ஒரே நிலையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்க எங்க மாநிலத்தோட உரிமையை சொல்லுவோம், அவங்க மாநிலத்தோட உரிமையை சொல்லுவாங்க. 2க்கும் முரண்பாடு இருந்தா காவேரி மேலாணையத்துக்கு போவோம். அந்த தீர்ப்பு யாருக்காவது திருப்தி இல்லைன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். அதுக்கு தான் இந்த மெக்கானிசம். தேசிய கட்சியா இருக்கிறதுனால எல்லா ரீஜனல் இஷ்யூலையும் ஒரே நிலை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு வந்து இலங்கை தமிழர் பத்தி நமக்கு ஒரு நிலை இருக்கும். காஷ்மீர்ல இருக்கிற காங்கிரஸ் அதை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. காஷ்மீர்ல இருக்கிற காங்கிரஸ் வந்து அங்க இருக்கிற பிரச்சனை பத்தி ஒரு நிலை எடுப்பாங்க. இங்க இருக்கிற காங்கிரஸ் போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் யோசனை இருக்காது. அதனால தேசிய கட்சியா இருக்கிறதுனால எல்லா ரீஜனல் இஷ்யூலையும் ஒரே பாயிண்ட் தான் எடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நேற்று வந்து மல்லை சத்யா பேசையில தாவேகாவோட பாஜகவை இணைக்கிறதுக்கான வேலையை தான் வைகோ செஞ்சிருக்காங்க. அது தெரியாது சார். அதெல்லாம் இவரு ஏன் அவரை பத்தி சொல்றாருன்னு அவங்க கிட்ட கேட்கணும். அது ஒரு ஃபார்மர் இன்டர் பார்ட்டி ப்ராப்ளம். இதெல்லாம் ஒரு சீரியஸா எடுத்துக்கிறதாவே இல்லை. தெரியலையே, என்ன ஒன்றும் யோசனை கேட்கல, அதனால எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அது வெளியிட்ட அப்புறம் தான் எனக்கு தெரியும். தமிழ்நாடு தினம் நவம்பர் 1 எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில வந்து அறிவித்தது. ஜூலை 18 அறிஞர் அண்ணாவால தமிழ்நாடு பேசப்பட்ட தினத்தையும் தமிழ்நாடு தினம்னு மு.க. ஸ்டாலின் வந்து அரசாங்கம் அறிவித்தாரு. இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் விஜய் வந்து இருந்தாருன்னா 2 துறைகளையுமே தமிழ்நாடு தினம்னு கொண்டாடணும்னு ஒரு அறிவிப்பு என்ன கொண்டாட்டம்? இதெல்லாம் செமண்டிக். இதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்கல. என்னுடைய ஃபோக்கஸ் என்ன? ஒரு நாளைக்கு 10,000 பேர் இந்தியாவில் நாய் கடிப்படுறாங்க. ஒரு மாவட்டத்துல மாசத்துக்கு 2,000 பேர் நாய் கடிப்படுறாங்க. அது 1000-ஆ குறையுமா? இந்த மாவட்டத்துல மாசம் 30 ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறாங்க. டெய்லி ஒருத்தர் இறந்து போறாங்களா? இதெல்லாம் குறையுமா தான் நான் பாக்குறேன் ஒழிய இது வந்து இன்னைக்கு இது தமிழக நாளா, அது தமிழ்நாடு நாளா, இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு இந்த பிறந்த நாள், இறந்த நாள், இந்த அனுசரிக்கிற நாள் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் ஏதாவது அவருக்கே தெரியும், தனியா பேட்டிங் பண்ணி எவ்வளவுதான் அவர் தோத்து போவாரு. இன்னைக்காவது எங்கேயா போய் யாரு கூட அது சேர்ந்து பேட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டா தான் அவருக்கு ஒரு பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் வரும். அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கு. திருப்பி காரைக்குடிக்கு வந்து வரணும், வர மாட்டாருன்னு அன்னைக்கு சொன்னேன். என்ன அது இன்னைக்கு வரைக்கும் வரல அவரு. அவ்வளவுதான்.